அடுத்ததாக இருக்கிற கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லும். அதை நான் இந்த வகையில் சொல்லித்தரேன். உதாரணமாக இதை வந்து நாங்கள் சில இரசாயன குறியீடுகளை டைப் பண்ணக்குள்ளே பாவிப்போம். நீரினுடைய இரசாயன குறியீடு உங்களுக்கு தெரியும், H2Oன்னு சொல்லும். ஆனால் இதில் இருக்க 2 வந்து இந்த இடத்துல வரல. இது Hனுடைய கீழ்மட்டத்தில் வர வேண்டிய ஒரு நம்பர். ஆகவே நாங்கள் இந்த 2 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரிப்டை நீங்கள் கமாண்டை நீங்கள் பிரயோகிக்கல வந்து 2னுடைய இடம் வந்து அந்த ஹெச்சுக்கு கீழ்நிலையில் வரதை நீங்கள் பார்க்கலாம். ரைட், இந்த வகையில் நாங்கள் சில இரசாயன குறியீடுகளினுடைய சில எழுத்துக்களை வந்து நாங்கள் கீழ்மட்டத்துக்கு கொண்டு வரத்துக்கு இந்த சப்ஸ்கிரிப்ட்ன்ற விஷயத்தை பார்ப்போம். அதுக்கு அடுத்து இருக்கிற கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்ஸ்கிரிப்ட்னு சொல்லும். அது சில நேரம் சில எழுத்துக்களுக்கு இல்லாட்டி சில விஷயங்களுக்கு நாங்கள் அடுக்குகளை கொடுக்கறதுக்கு நாங்கள் பாவிப்போம். உதாரணமாக இலங்கையினுடைய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 65,610 சதுர கிலோமீட்டர் வர்க்கம்னு சொல்லும். ஆனால் இந்த 2 வந்து இதுக்கு அடுக்காக வரணும், எம்முக்கு அடுக்காக வரணும் இல்லையா? ஆகவே 2 மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சூப்பர்ஸ்கிரிப்ட்ன்றதை கொடுத்தோம்னு சொன்னால் அது இங்கே அடுக்காக மாறுறதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட், இந்த வகையில் வந்து சப்ஸ்கிரிப்டையும் சூப்பர்ஸ்கிரிப்ட் இந்த 2 கமாண்டையும் நாங்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பாவிப்போம். ரைட், அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் இஃபெக்ட்னு சொல்லுவோம். இது வந்து சில நேரம் நீங்கள் செலக்ட் பண்ணுற வசனத்தை வந்து ஒரு ஸ்டைலை கொடுக்க போகிறீங்களா, ஒரு ஹெட்டிங்காக மாற்ற போகிறீங்க, இல்லாட்டி ஏதாவது வழிமுறையில் பயன்படுத்தி அதை ஒரு ஸ்டைலுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற முக்கோணத்தை கிளிக் பண்ணிங்க சார், நிறைய ஸ்டைல் வரும். உங்களுக்கு விருப்பமான ஒரு ஸ்டைலை நீங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட், உதாரணம் நான் இதை பாவிச்சேன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே இருந்த ஸ்டைலுக்கும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற ஸ்டைலுக்கு முறையில் மாற்றங்கள் இருந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் பெருசாக்குறேன். ரைட், அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் அது கீழே அவுட்லைன் இருக்குது. ரைட், அவுட்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த எழுத்தினுடைய வெளிப்பக்கத்துக்கு நீங்கள் ஏதாவது கலர் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ ஏற்கனவே எழுத்து வந்து ஒரு கலரில் இருந்தது, நான் அவுட்லைனை ப்ரௌனுக்கு மாற்றிருக்கிறேன். ஆகவே இந்த ப்ரௌன் வந்து அவுட்லைனாக மாறி இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஷேடோ ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி வசனத்துக்கு ஷேடோவை கொடுக்கலாம். ஷேடோவில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னர் ஷேடோ இருக்குது, பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அப்படி நிறைய ஷேடோ ஸ்டைல் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை ஒன்றை கொடுக்கலாம். ரைட், வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு விளையாட்டு போல செய்து பார்க்கலாம். ஒவ்வொரு கமாண்டுக்குள்ளேயும் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கின்றது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லித்தரணும். இல்லை நீங்கள் வேர்டை நீங்கள் கற்றுக்கொள்கிற சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டளைக்குள்ளேயும் இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாலே நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் தெரிவு செய்கிற ஒரு தலையங்கம் இல்லாட்டி ஒரு வசனத்துக்கு நீங்கள் ஸ்டைலை கொடுத்துட்டு அது கீழே இருக்கிற பலவையான ஆப்ஷனை நீங்கள் இதில் பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட், ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்கும். அவுட்லைன் இருக்குது, அவுட்லைன் கலரை நீங்கள் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஷேடோ கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில ரிஃப்ளெக்ஷன் அதை கொடுக்கக்கூடியதாக, சில க்ளோ. ஒவ்வொன்றையும் நீங்கள் தெரிவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கக்குள்ள இன்னும் கூடுதலாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அடுத்ததாக இருக்கிற கமாண்ட் டெக்ஸ்ட் ஹைலைட்டர்னு சொல்லும். நீங்கள் ஏதாவது ஒரு வசனத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஹைலைட் பண்ணி காட்ட போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹைலைட்டர் வந்து அப்ளை ஆகும். சில நேரம் நீங்கள் செலக்ட் பண்ணுற வசனத்துக்கு வித்தியாசமான ஹைலைட்டர் கலரை கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற இந்த முக்கோணத்தை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு பொருத்தமான இல்லாட்டி விருப்பமான கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. சரி, ரைட். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற கமாண்ட் பார்த்திங்கன்னா ஃபொண்ட் கலர்னு சொல்லும். ஃபொண்ட் கலர்னு சொல்லுமா. ரைட், இதில் பக்கத்தில் இருக்கிற முக்கோணத்தை கிளிக் பண்ணி சொன்னால் நீங்கள் நிறைய கலருக்குரிய ஆப்ஷன் வரும். அதில் உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ரைட், செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வசனத்தை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குரிய கலர் வந்து அப்ளை ஆகும். ரைட், நிறைய கலரை நீங்கள் இதுக்குள்ளே செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ரைட்,
அந்த வகையில் ஃபொண்ட் என்ற குரூப்பில் இருக்கிற கமாண்ட்ஸை நாங்கள் பார்த்தோம். ஒரே ஒரு கமாண்டை மட்டும் நாங்கள் இன்னும் பார்க்கல. இது சொல்லுவோம் கிளியர் ஃபார்மட்டிங்னு சொல்லுவோம். கிளியர் ஃபார்மட்டிங்னு சொன்னால் நீங்கள் சில வசனங்களுக்கு இல்லாட்டி சில சொற்களுக்கு நீங்கள் வந்து மற்ற கமாண்ட்ஸை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த கமாண்ட்ஸை வந்து டிலீட் பண்ணி எல்லா ஃபார்மட்ஸையும் நாங்கள் டிலீட் பண்ணுறதுக்கு இந்த கிளியர் ஃபார்மட்டை கொடுப்போம். ரைட், நான் இந்த இருக்கிற வசனத்தை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். கிளியர் ஃபார்மட்டை கொடுக்கக்குள்ளே நடக்கும்னு சொன்னால் அது வந்து அதில் வசனத்தில் இருக்கிற எல்லா ஃபார்மட்டையும் கிளியர் பண்ணி நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் எப்படி டைப் ஆகணுமோ அந்த நிலைக்கு வரும். ரைட், ரெண்டாவது விஷயத்தையும் பாருங்கள். நான் இந்த இருக்கிற சென்டென்ஸை செலக்ட் பண்ணுறேன், கிளியர் ஃபார்மட்டிங்காக கொடுக்கக்குள்ளே நடக்கும்னு சொன்னால் எல்லா ஃபார்மட்டும் டிலீட் ஆகி நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நிற்கும். இன்னொரு தரம் காட்டுறேன். இந்த செலக்ட் பண்ணிக்கிற சென்டென்ஸில் நான் போல்ட் கொடுத்துருக்கேன், அண்டர்லைன் கொடுத்துருக்கேன். கிளியர் ஃபார்மட்டிங் இந்த டூலை நான் பிரயோகிக்கும் போது அந்த வசனத்தில் இருக்கிற எல்லா ஃபார்மட்டும் டிலீட் ஆகி நார்மல் டெக்ஸ்டாக மாறுறது நீங்கள் பார்க்கலாம். ஆகவே ஒரு ஃபார்மட் கொடுக்கப்பட்ட சென்டென்ஸுக்கு அந்த ஃபார்மட்டை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கிளியர் ஃபார்மட் என்ற கமாண்டை நீங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும்.